உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி இன்றைக்கு நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். உச்சநீதிமன்றம் இன்றைக்கு அனைத்து தொகுதிகளுக்கும் 40 நாடாளுமன்ற தொகுதி உள்ளிட்ட இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய அத்தனை தொகுதிக்கும் பொதுவான சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கின்றது. இந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி அவர்கள் வெற்றி பெற்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். வெற்றி வாகி சூடி இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கக்கூடிய அம்மாவுக்கு துரோகம் செய்த எடப்பாடி ஆட்சியை தூக்கி எறிவார்கள். ஓட்டு போற 18 வயசுல இருந்து இன்னைக்கு கடைசியில் உள்ள ஓட்டு போற பெரியவங்க வரைக்குமே காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்குமே என்ன சின்ன தலைவருக்கு ஒதுக்குறாங்க, எங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு என்ன ஒதுக்குறாங்கிறத ஆர்வமா பார்க்க வச்சது அவங்க தான் மெயினா. அவங்க தடை செய்ய இன்னும் சின்ன என்னங்கிறது மக்கள் பூரா ஆர்வம் எதிர்பார்க்கிறோம். எங்களோட வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்க மொழியே நாங்க வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க மடக்க எங்களுக்கு மக்கள் பூரா எங்களை அறிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆரம்பத்திலேருந்தே தேர்தல் ஆணையம் எப்படின்னா டிடிவி அவருக்கு அப்போஸ் பண்ணி எல்லா ஒரு இதுவும் மத்திய அரசு எல்லாமே சரி டிடிவி அவங்க அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு சின்னம் இப்போ ஒரு பெரிய மேட்டராகவே இந்த காலத்துலலாம் தெரியல. ஆளுமிக்க ஒரு தலைவரை தான் மக்கள் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் டிடிவி அவர் எப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி ஒரு தலைவரை பற்றி அப்போஸ் பண்ணி பேசாமல் ஒரு தனிச்சையாக பேசிட்டு அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாணவரான எங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இப்போதைக்கு சிச்சுவேஷனில் இருக்குன்னா ஒரு தலைவர் எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு தலைவர் வேணும். அது டிடிவி அவராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சின்னம் கொடுக்குறனாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் தேர்தல் நேரத்தில் மாணவர் எல்லாருமே எப்படி அவரை சப்போர்ட் பண்ணுவோம், அவரை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அது கண்டிப்பாக நடக்கும். அவர் தான் அடுத்த முதல்வராக வருவார். எல்லா இடத்துலையும் பாராளுமன்றத்தில் ஜெயிச்சிருவார்னு சொல்லி அவர் குக்கர் சின்னத்தை நிறுத்திட்டாங்க. பாரபட்சமாக தானே நடக்குது. இது நம்ம சார் கொண்டு வர நிகழ்ச்சி தாங்க என்றைக்குமே நல்ல முறையில் வரும்னு எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குங்க. அது மக்கள் செல்வர் டிடிவி சாரால் தான் அதெல்லாம் நிறைவேற்ற முடியும்னு நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குறோம், நம்பி இருக்கோங்க. அவர் தான் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோங்க. ரெண்டாவது இளைஞர்கள்லாம் அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு மக்கள் மத்தியில் அவர் நல்லது செய்கிறாரு, அவர் நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படின்னு மக்கள் எல்லாரும் விரும்பிக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க ஒரு பயம் வந்துருச்சுங்க, எங்கே இவருக்கு இந்த சின்னத்தை கொடுத்துட்டா எல்லாம் நம்மளாம் தோற்றுருவோமா, நாளைக்கு டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு பதற்றத்தில் இருந்தனால இந்த சின்னத்தையும் தர மாட்டேங்க. பார்த்தீங்கன்னா பொதுவான சின்னமாக ஒதுக்கியிருக்குன்னு சொன்னாங்க. அது எந்த சின்னம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அவர் எல்லா இடத்துல அவர் தான் ஜெயிக்க போகிறாருங்க. ஏன்னா டிடிவி தான் இனிமேல் வாழ்வாதார விவசாயிகளுக்கு இன்னைக்கு பாதுகாவலர் அவர் தாங்க. ஸ்டெர்லைட் ஆலையாக இருந்தாலும் சரிங்க, மற்ற விவசாயிகளுக்காக போராடக்கூடிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு அடுத்தது டிடிவி தினகரன் தாங்க அடுத்து தமிழ்நாட்டை ஆள போகிறாரு. டிடிவி அவர் கட்சிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஒதுக்கீட்டில் நிறையா குளறுபடிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது முறையானபடி அவருக்கு சின்னம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் எந்த சின்னத்தில் நின்னாலும் ஜெயிப்பாப்ல, அந்த பயத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாட்ட. இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேணும், அது இவர் மூலிமா நடக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது அவர் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக சில பேர்த்தோட பர்சனல் விஷயத்துக்காக இதை இது பண்ணுறாங்களான்னு தெரியல எங்களுக்கு. குக்கர் சின்னத்தை கொடுக்கறதுக்கு இவ்வளோ அலை கிடைக்கிது. கோர்ட்டுக்கு போய் அண்ணன் இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு இன்னும் அந்த சின்னத்துக்கு கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வெற்றி பாதிக்கும்ன்ற காரணத்தினால அண்ணன் அமோக வெற்றி பெற்றுவாருங்கிறதுக்காக இந்த குக்கர் சின்னத்தை முடக்கி வச்சிருக்காங்க. அண்ணன் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் 8 நாளில் அந்த சின்னத்தை பிரபலப்படுத்தி இதை விட அதிகமாக ஓட்டில் ஜெயிச்சு வெற்றி பெற்று அண்ணன் வளம் வருவார், சிங்கம் போல் வளம் வருவார். தமிழகத்தில் ஆளுகின்ற எடப்பாடி அரசும் மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசும் இன்றைக்கு ஒன்றாக இணைந்து கொண்டு இன்றைய தமிழகத்தில் ஒப்பற்ற தலைவர் திரு தினகரன் அவர்களுடைய வளர்ச்சியாக காத்து போராமை கொண்டு இருக்கிறார்கள். அவரை எப்படியாவது ஒழிக்க வேண்டும், இந்த தேர்தல் நிற்கக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சேர்ந்து கொண்டு அவருக்கு இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது வரைக்குமே எல்லா கட்சியும் சின்ன ஒதுக்கி சுய சின்னங்களுக்கு சின்னம் கொடுத்துட்டாங்க. சின்ன ஒதுக்கி இதில் பண்ணிட்டு இருக்காங்க. டிடிவியான தினகரனை பொறுத்த வரைக்கும் இன்னும் சின்னம் கொடுக்கவில்லை. இது வரைக்கும் இந்த மாற்றம் தெரியல. ஆனால் இதுக்கு என்ன ரீசன் தெரியல, மத்திய அரசோ மாநில அரசோ என்னன்னு தெரியல. ஆனால் சின்ன கொடுத்தாலுமே ஒரே ரீசனாக போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இது கண்டிப்பாக ரீசன் ஏற்கனவே தொப்பி கொடுத்தாங்க, அந்த சின்னம் பிடிக்கிட்டாங்க, குக்கர் கொடுத்தாங்க, அதையும் பிடிக்கிட்டாங்க. இதுக்கு மேலே நாங்கள் எந்த சின்ன கூட நாங்கள் ஜெயிப்போம். ஜெயிக்கிறது கண்டிப்பான ஒரு மாற்றம் ஒன்று கண்டிப்பாக வரும்.